ஓகே. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நியூவாக ஒரு நோட் புக் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1, நியூவாக நோட் புக் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் டேட்டா எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அனலிசிஸ்க்காக தான் இந்த டூல். ஓகேங்களா? அப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், என்ன ஃபைல் வந்து நீங்கள் இதில் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்ற ஃபைலை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் ஃபைல்ஸ் டு வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அப்லோட் ஃபைல்ஸ் டு வால்யூம் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப்ரௌஸ் ஆப்ஷன் காட்டும். ஸோ நம்ம அந்த ஃபைல்ஸில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். ப்ரௌஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டமில் இருக்க எந்த ஒரு ஃபைலை வேணாலும் நம்ம வந்து இப்போ அதை அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ப்ரௌஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே வந்து இப்போ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அப்போ அந்த சிஸ்டமில் இருக்க எனி ஃபைல் யூ கேன் லொகேட் அண்ட் அதோட டெஸ்டினேஷன் எது அப்படின்றதையும் நாமளே வந்து சூஸ் பண்ணி. ஸோ இப்போ இந்த டெஸ்டினேஷன் அப்படின்றது வந்து நம்ம சிஸ்டமில் கொடுக்க போகிற ஒரு காமனான ஒரு பிளேஸ் தான். ஸோ இப்போ நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபைலை வந்து அப்லோட் பண்ணிக்கலாம். சும்மா ஜஸ்ட் ஃபார் அவர் அண்டர்ஸ்டாண்டிங்காக இப்போ ஒரு சிஎஸ்பி ஃபைல் வந்து நம்ம people 100 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஎஸ்பி ஃபைல் இருக்குது, அதை நம்ம வந்து லோட் பண்ணிக்கிறோம். லோட் பண்ணிட்டு இதில் வந்து உங்களுக்கு டெஸ்டினேஷன் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் பார்த்தும் நீங்கள் வந்து நாம சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் வந்து CIT1 அப்படின்றது என்னுடைய ஒரு டேட்டா பிரேக். அப்போ அந்த டேட்டா பிரேக்கில் நான் வந்து டிஃபால்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. ஸோ டிஃபால்ட் டேட்டா பேஸ்க்குள்ளே ஐ எம் ஜஸ்ட் கிரியேட்டிங் அ நியூ ஸ்கீமா அப்படின்னா நீங்கள் வந்து நியூ வால்யூம் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இல்லைனா நான் வந்து ஆல்ரெடி ஒரு வால்யூம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், சாம்பிள் வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த சாம்பிளை நான் ஜஸ்ட் லொக்கேட் பண்ணால் போதும். ஸோ இப்போ இந்த சாம்பிள் வால்யூமில் என்னோட ஃபோல்டர் வந்து இப்போ எனக்கு அப்லோட் ஆகிடும். புரியுதா கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இப்போ இந்த ஃபைல் வந்து அப்லோட் ஆகிட்டு இருக்கு, அப்லோடிங் ஒன் ஃபைல் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு என்ன ஃபைலை நம்ம அனலைஸ் பண்ணணுமோ அந்த ஃபைலை வந்து நம்ம இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடலாம். ஸோ இதுதான் வந்து ஸ்டெப் நம்பர் 1. ஸோ ஃபைல் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் காமிக்கும், நோட்டிஃபிகேஷன், ஜஸ்ட் க்ளோஸ் திஸ். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த டேட்டா பேஸை ஓப்பன் பண்ணி வியூ பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த டிஃபால்ட் டேட்டா பேஸ்க்குள்ளே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வியூ வந்து உங்களுக்கு சாம்பிள் வால்யூம் அப்படின்ற ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த வியூ வந்து உங்களுக்கு இப்போ 2 ஃபைல்ஸுமே இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. ஆக்சுவலாக இப்போ இதில் ட்ரெயின் CSV, people 100 CSV அப்படின்னு சொல்லிட்டு 2 ஃபைல்ஸ் இருக்குது. we can analyze anything basic commands. இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் சொல்ல போகிறேன், அது நீங்கள் ஃபர்ஸ்ட் வந்து லிசன் பண்ணிக்கோங்க. ஆஃப்டர் தட் ஐ வில் ஷோ யூ டு டேக் டவுன் த நோட்ஸ் ஃபார் திஸ் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரெயின் CSVயை நான் வந்து என்னென்ன ஃபர்ஸ்ட் நான் வந்து ஒரு டேட்டா செட் எடுக்கிறேன் அப்படின்னா அதை வந்து லோட் பண்ணணும் ஸ்பார்க் யூஸ் பண்ணி. ஸோ we have to load that அப்படின்னா you have to use this command read CSV அப்படின்றதான் கமாண்ட். அதில் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம், ஸ்பார்க் யூஸ் பண்ணி read CSV பண்ணுறோம். இந்த பாத் வந்து you have to copy the path, ரைட் கிளிக் பண்ணி காப்பி வால்யூம் பாத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும். அப்போ அந்த பாத்தை நீங்கள் கரெக்டாக லோட் பண்ணால் மட்டும்தான் இந்த ஃபைல் வந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஹெட்டர் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ அண்ட் ஸ்கீமாவும் ட்ரூ. அதில் இருக்க மெயின்டைன் பண்ணிருக்க ஸ்கீமாவே மெயின்டைன் பண்ணிக்கோங்க, அதில் இருக்க ஹெட்டரே மெயின்டைன் பண்ணிக்கோங்க நம்ம அப்படின்னு சொல்லணும் டிஃபால்ட்டாக. அது ரெண்டும் ஸ்டேட்மெண்ட்ஸு. டிஸ்பிளே டிஎஃப் என்ன பண்ணும் உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமாவில் வந்து இந்த டேட்டாவை டிஸ்பிளே பண்ணி எனக்கு அவுட்புட்டாக ஜஸ்ட் வந்து என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத நான் வந்து வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ இது எந்த காலம்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து எந்த டேட்டா செட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அதை ரீட் சிஎஸ்வியாக மாற்றணும். டேட்டா ஃப்ரேமில் தான் நம்மளுக்கு வந்து எக்ஸ்ப்ளரேட்டிவ் அனாலிசிஸ் பண்ணுறதுக்கான மல்டிபிள் ப்ராசஸ் இருக்குது. ஸோ டேட்டா ஃப்ரேம்குள்ளே நம்ம அந்த சிஎஸ்வியை ஃபஸ்ட்டு நம்ம புல் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஓகேங்களா? இதுதான் ஸ்டெப் நம்பர் 1. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சிஎஸ்வியை ஒரு டேட்டா ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வரோம். ஸோ இந்த கோடு வந்து நம்ம இங்கே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ப்ளேஸ் பண்ணிட்டு ரன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த கோடு வந்து உங்களுக்கு டிஸ்பிளே CDF வந்து என்ன ஆகும் அப்படின்னா இந்த ரீட் CSV ஃபைலை ரீட் பண்ணிவிட்டு எனக்கு அவுட்புட்டாக எடுத்து வந்து கொடுக்கும். ஸோ இது வந்து ரன் ஆகும், ரன் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஸோ பேசிக்கலி வந்து ஏன்னா நம்மளோட ஃபைலை லோட் பண்ணிவிட்டு ரீட் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்து உங்களுக்கு அந்த வியூக்குள்ளே எடுத்துகிட்டு வரும். ஏன்னா டேட்டா பிக்ஸில் இருக்கிறத எடுத்துகிட்டு வந்து லோட் பண்ணி இங்கே நமக்கு சாம்பிளாக வியூ காட்டும். ஸோ இது ஸ்டெப் நம்பர் 1. ஸோ லோட் ஆகட்டும், வில் வெயிட். அண்ட் இது வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து சிமிலர் டு தி கொலாப் மாதிரி தான் இருக்கும். பட் கொலாப்ன்றது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம், இது வந்து நம்மளோட ஸ்பார்க் பிளாட்ஃபார்ம். ஸ்பார்க்கு தான் வந்து டேட்டா பிக்ஸு. ஓகேங்களா? டேட்டா பிக்ஸுக்குள்ளே இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அபவுட் தி ஸ்பார்க் பிளாட்ஃபார்ம் தான். ஓகேங்களா? அதில் நீங்கள் என்ன அனலைசிஸ் வேணாலும் பண்ண முடியும், அதுதான் இதோட ஸ்டெப்பு. எந்த டேட்டா செட்டை வேணாலும் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து அனலைஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி வந்து அந்த மேனுவலாக பண்ணமோ அது எல்லாத்தையுமே வந்து இங்கே டூயிங் இட் த்ரூ கோட். ஓகே, இதை தானே நீங்கள் அங்கே வந்து சோர்ஸில் லோட் பண்ணியிருப்பீங்க, பைப்லைன்லையோ டேட்டா ஃப்ளோலையோ பண்ணும்போது. அதை தான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க,
ஒரு கோடா வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டேபிள் வந்து என்னென்ன காலம்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன வியூ இருக்கு. இது ஒரு டைட்டானிக்கோட சர்வைவல் டேட்டா செட். ஓகேங்களா? ஸோ இதோட பேசஞ்சர்ஸ் ஐடி, அது சர்வைவ்டு, என்ன கிளாஸ்ல இருந்தாங்க, இது எல்லாமே வந்து ஜஸ்ட் ஒரு யூனிக்கா டிஸ்டிங்டா வந்து எனக்கு ஃபர்ஸ்ட் லோட் பண்ணி காட்டியிருக்கு. புரியுதா கான்செப்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? யூ வாண்ட் டு ஆட் த கோட், ஜஸ்ட் பிளஸ் கோட். புரியுதா உங்களுக்கு? ஸோ பிளஸ் கோட் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நியூவாக ஒரு பிளாக் வந்து ஜென்ரேட் ஆகிடும். பிளஸ் கோட் போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்து வந்து we can add up the code towards it. என்னென்னலாம் ஃபண்டமெண்டல் கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட் மட்டும் ஷோ பண்ணுறதுக்கு df.show. ஸோ df.show அப்படின்னா என்னப்பா ஹெட் கமாண்ட் மட்டும் நம்மளுக்கு வந்து ஹெட்டை மட்டும் நம்ம வந்து வியூ பண்ணுறதுக்காக தான் df.show அப்படின்ற ஒரு கமாண்ட். ஸோ இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸ்பார்க்கில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ df.show. ஸோ அந்த ஷோ கமாண்ட் வந்து நம்ம ஜஸ்ட் வந்து head top 5 elements மட்டும் 5,0. So it will be showing only the 5 elements. 5 top 5 parameters மட்டும் டிஸ்ப்ளே பண்ணி ஷோ பண்ணி பார்க்கலாம். அப்ப என்ன ஆகும்னா only 5 elements வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும். ஓகேங்களா? அடுத்து எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டேட்டா அனாலிசிஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஃபண்டமெண்டலான ஒரு 2-3 கமாண்ட்ஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? கவுண்ட், என்ன டேட்டா எலிமெண்ட்ல எவ்வளோ கவுண்ட் இருக்கு. ஸோ இப்போ டேட்டா ஃப்ரேமுக்குள்ள எவ்வளோ எலமெண்ட்ஸ் இருக்கு, நம்பர் ஆஃப் ரோஸ் பேசிக்கலி. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா df.count. ஸோ கவுண்டிங் தி நம்பர் ஆஃப் டேட்டா, எவ்வளோ டேட்டா வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும். ஸோ யூ கேன் ஃபைண்ட் கவுண்ட். ஸோ ஃபண்டமெண்டலாக வந்து கவுண்ட் டேட்டா ஃப்ரேம். ஓகே, ஸோ என்னென்ன டேட்டா ஃப்ரேமில் உங்களுக்கு வந்து கவுண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதில் எவ்வளோ நம்பர் ஆஃப் கவுண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இட் வில் ஷோ யூ. இட் ஹாஸ் 891 ரோஸ் இருக்குது டிஃபால்ட்டாக இந்த டேட்டா செட்டில். இப்போ இந்த மாதிரி நீங்கள் வந்து எனி டேட்டா செட்டை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோரேட்டிவ் அனாலிசிஸ் வேணாலும் பண்ணலாம். அப்போ இதில் நெக்ஸ்ட் கமாண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா we are adding a small factor. என்ன அப்படின்னா ஒரு காலம்லையும் டிஸ்டிங்க்ட்னா என்னப்பா, டிஸ்டிங்க்ட் டிஃப்ரெண்டா ரிப்பீட் ஆகாம யூனிக்கா இருக்கிற வேல்யூஸ் என்ன அப்படின்றதுக்கு ஸோ நம்ம df.select போட்டு அந்த கமாண்ட்ஸ் மட்டும் ஆட் பண்றோம். ஸோ dfல வந்து என்னென்ன டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்லி டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ். இப்போ நீங்க வந்து செக்ஸ் பார்த்தீங்கன்னா மேல் அண்ட் ஃபீமேல் வில் பி கெட்டிங் 2. பேசஞ்சர் கிளாஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 3 இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்க எந்த காலத்தை வேணாலும் டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட்ஸ் மட்டும் நம்ம வந்து ஜஸ்ட் வியூ செக் பண்ணி கவுண்ட் எடுக்கலாம். ஓகேங்களா? ஸோ கவுண்டிங் ஒன்லி த டிஸ்டிங்க்ட் எலிமெண்ட். ஓகே, ஸோ லைக்வைஸ் யூ கேன் சி. இப்போ நீங்கள் இதே கமாண்டை வந்து பேசஞ்சர் கிளாஸ்க்கும் ஆட் பண்ணலாம், பி கிளாஸ்க்கு. ஸோ இது இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் நீங்கள் எந்த காலம் வேணாலும் கொடுக்கலாம்ப்பா. இதில் எந்த ஒரு ஸ்பெசிஃபிக்கான கண்டென்ட்டும் கிடையாது. ஸோ பி கிளாஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா பேசஞ்சர் கிளாஸில் யூ ஹாவ் 3 கிளாஸஸ். கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. அப்போ அந்த 3 கிளாஸும் இது வந்து உங்களுக்கு இதுவாக இருக்கும். புரியுதா லாஜிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு? ஸோ இதுதான் வந்து பி கிளாஸோட ஃபார்மேட். ஸோ பேசஞ்சர் கிளாஸோட. ஸோ இதுதான் வந்து ஒரு ஃபண்டமெண்டலாக ஒரு டேட்டா செட்டை லோட் பண்ணி எனேபிள் பண்ணுற ஒரு ஸ்டார்ட்.